ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? பப்பாளி காய் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி காம்பு பகுதியை கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இப்படி நடுவில் இது வந்து பெரிய சைஸ் காய் தான். நீங்கள் சின்ன சைஸ் காயாக இருந்தாலும் சரி, உள்ளுக்குள்ளே கொஞ்சம் இந்த விதையெல்லாம் கொஞ்சம் முத்துன மாதிரி இருந்தால் சீக்கிரம் வெந்துடும். இன்னும் கொஞ்சம் பச்சையாக ரொம்ப குட்டி குட்டியான விதையாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் முத்துன விதையாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இதை இந்த மாதிரி தோல் சீவிடலாம். நான் வந்து வீடியோவை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கோம். எதனாலனா வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடக்கூடாதுனால. இந்த மாதிரி பச்சையாக இருக்கக்கூடாது, அதனால் இப்படி நல்லா சீவிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போனால் பரவாயில்ல, ஆனால் அந்த பச்சை பகுதி இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். நான் பாதியை வந்து இப்போ சமைக்க போகிறேன், மீதியை வச்சுருக்கேன் அப்புறமா சமைக்கிறதுக்கு. இதை நல்லா சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த காம்பு பகுதியை இப்படி கட் பண்ணிடணும். அந்த பகுதி வந்து இருக்காமல் இப்படி இதை கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த கொட்டையெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம இந்த மாதிரி கத்தியோ இல்லை அருவாமனையோ வச்சு இது வெளியே வந்து எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துடணும். நாங்கள் வந்து அருவாமனை யூஸ் பண்ணுவோம். வீடியோவில் காட்டுறதுக்காக கீழே உட்காந்து செய்ய முடியாது, அதனால் இந்த மாதிரி ஸ்டாண்டில் இருக்கிறதுனால மேலேயே வச்சு இதை கட் பண்ணி காமிக்கிறோம். இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். உள்ளுக்குள்ளே இருக்க அந்த கொட்டை பகுதியை நல்லா சுரண்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு இதை ஒரு 2 தடவை 3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு அதில் இந்த பப்பாளிக்காயை நான் ஒரு 2-3 தடவை கழுவிட்டேன். அதில் சேர்த்துடலாம். இதோட கூட கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் சேர்க்க போகிறோம். இதில் இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி நான் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தேன். கழுவிட்டு ஊற வச்சேன். இப்போ அந்த பருப்பு எடுத்து இது கூட போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் இருக்கும். பருப்போடு சேர்த்து இந்த பப்பாளிக்காயும் வேக வைக்க போகிறோம். நல்லா வெந்து ஒரு 3/4 பாகம் வேகிற அளவுக்கு நம்ம இதை வேக வைக்க போகிறோம். இதோட கூட உருளைக்கிழங்கும் சேர்த்து செய்யலாம். குழந்தைங்களுக்கு மட்டும் செய்யும்போது பப்பாளிக்காய், பீட்ரூட், கேரட் மட்டும் தனியாக வேக வச்சு கூட அப்படியே செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த வீடியோ சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறோம். இப்போ இதை வந்து போட்டுட்டு இப்படி மூடி வச்சு வேக வைக்கலாம். ஸ்லோவான ஃப்ளேமில் வேக வைங்க. நம்ம எப்போவுமே எந்த காய்கறிகளோ பருப்பு வேக வைக்கும்போது ஸ்லோவான ஃப்ளேமில் நம்ம வச்சு வேக வச்சோம்னா சீக்கிரமாகவும் வெந்துடும். அதோட தண்ணியும் அப்படியே இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோம்னா தண்ணி மொத்தம் சுண்டிடும், ஆனால் வேகாது சீக்கிரம். அதனால் எப்போவுமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இப்போ இது 3/4 பாகம் அளவுக்கு வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணி இதை இறக்கிடலாம். அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 2 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இதை நல்லா கலந்தாச்சு. இப்போ வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்த அப்புறமா இதில் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வெறும் பூண்டு வந்து தனியாக அரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இஞ்சி தனியாக அரைச்சி வச்சுருக்கோம், அதை அப்புறமா சேர்க்கலாம். பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி வெங்காயத்தோட பூண்டையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு, பூண்டு சேர்த்துட்டு சும்மா ஒரு நிமிஷம் போல் கலந்துட்டு அதில் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக, நம்ம ஏற்கனவே காய் வேக வைக்கும் போது மஞ்சத்தூள் போட்டிருந்தோம், அதனால் இதில் கொஞ்சமாக சேர்த்தா போதும். இந்த மஞ்சத்தூளும் தனி மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா கலக்கணும். கொஞ்ச நேரம் அந்த பச்சை வாசனை முழுசாக போகிற வரைக்கும் எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் இது இருக்கட்டும். நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் சேர்ப்பீங்க அப்படின்னா இப்போ சேர்க்க வேண்டாம். பச்சை வாசனை போன உடனே இதில் தக்காளியும் இஞ்சி பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கிறதுனால தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து தக்காளி ஃபுல்லாக பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வருது. இதில் 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு உடனே இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்க பருப்பு, அதுக்கப்புறம் பப்பாளிக்காய், அதை அந்த தண்ணியோடு சேர்த்து இதில் ஊற்றிடலாம்.
ஊற்றிட்டு எல்லாத்தையும் ஒன்றா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். மூடி போட்டு நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் நம்ம இதை வேக வைக்க போகிறோம் ஸ்லோ ஃப்ளேமில். இப்போ நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வெந்து தண்ணியெல்லாம் இழுத்துக்கிச்சு பாருங்கள். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதே இந்த மாதிரி கரண்டியில் சும்மா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ண மாதிரி பண்ணிட்டோம்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வந்துடும். கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டு கொஞ்சமாக கரம் மசாலா லாஸ்ட்டில் வாசனைக்காக ஒரு 1/4 ஸ்பூன் போல் இந்த மாதிரி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிட்டோம்னா நமக்கு குழம்பு ரெடி ஆகிடும். பப்பாளி காய் வந்து பச்சையாகவும் சாப்பிடலாம். இது வந்து இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே வீடியோவில் காமிச்ச மாதிரி இந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த பக்கமும் நம்ம பப்பாளி பழம் சாப்பிடும்போது அந்த பச்சையாக இருக்கும் இல்லைங்களா காம்பு பகுதி, அதையும் கட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இதை அப்படியே சாப்பிடலாம். பச்சையாகவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். என் பையனும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். இது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். சின்ன பசங்களுக்கு அப்படியே நம்ம பப்பாளி பழம் பழுக்கிறதுக்கு முன்னாடி கூட காயை நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துடலாம். அப்படியே சாப்பிடலாம். கழுவிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கணும். அந்த பால் இல்லாமல் ஒரு 2-3 தடவை நல்லா தண்ணி போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா கொடுக்கணும். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எப்படி அது டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். குழம்பு நல்லா ரொம்பவே சூப்பராக இருக்குது. பப்பாளி காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எது கூட வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் வயசானவங்க சொன்னாங்க இது வந்து சமைச்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த காலத்தில் நிறைய சமைப்பாங்கன்னு சொல்லி. அதுக்கு முன்னாடியே கூட வீட்டில் நிறைய சமைச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து அப்புறம் பார்த்தோம் பப்பாளி காயில் நிறைய ரெசிபி தினம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேறு வேறு மாதிரி சமைச்சுப்பாங்க. சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல புது விதமான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காக ஹெல்தியான ஃபுட்டாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.